அன்புக்குரியவர்களே, தினமருத்துவத்தின் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:6. இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று. இப்போ குயவன் கையிலே கொடுக்கப்பட்டதான களிமண் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், அந்த குயவனுடைய ஆள் மனதில் அவனுடைய சிந்தனையில் எப்படிப்பட்ட பாத்திரமாக உருவாக்கணும் என்று அவன் தீர்மானம் பண்ணினானோ அதுவாகவே அவன் மாற்றி காட்டுவான். அவன் இஷ்டம் போல வணைந்து விலையேற பெற்ற ஒரு பாத்திரமாக விற்பதற்குண்டான திட்டத்தோடு தான் அவன் செயல்படுவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் எல்லாரும் களிமண்ணாக இருக்கிறோம். பரம குயவனாம் ஆண்டவராம் தேவனுடைய கையில் இருக்கிறோம். அப்போ அவர் தன் கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை உயர்ந்த விலையேறப்பட்ட பாத்திரமாகத்தான் உருவாக்குவாரே ஒழிய ஒன்றுக்கும் உதவாத ஒரு பாத்திரமாக அவர் உருவாக்கவே மாட்டார். அப்போது ஒன்றை புரிந்து கொள்வோம், களிமண்ணாகிய நம்மை அவர் கையில் வைத்திருக்கிறபடியினால் அவர் கையிலிருந்து உலகமோ மாம்சமோ பிசாசோ பாவமோ சாபமோ வியாதியோ ஒன்றும் பறித்து கொள்ளவே முடியாது. ஏன்? அவர் கையில் இருக்கிற களிமண்ணுக்கு எதிராக இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த எந்த சக்தியும் போராடி அவருடைய கையிலிருந்து பறித்து கொள்ளவே முடியாது. ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு நடக்கின்ற சில சூழ்நிலைகள், சில காரியங்கள் நமக்கு எதிரான ஒரு மனநிலையை உண்டாக்கலாம். நாம் அந்த எதிரான மனநிலைக்கு ஐம்புலங்கள் சொல்வதற்கு சூழ்நிலைகளும் மற்ற மனிதர்களும் நமக்கு எதிராக சொல்லுகிற எதிர்மறையான வார்த்தைகளுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, அவர் கையில் தான் நாம் இருக்கிறோம் என்று. அப்போது அவர் கையில் இருக்கக்கூடிய களிமண்ணுக்கு விரோதமாக எந்த சக்தியாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே உங்களுடைய எதிர்காலம் அவருடைய கையில் இருக்குது, நிகழ்காலம் அவருடைய கையில் இருக்குது, எல்லாமே அவருடைய கையில் இருக்குது. உங்களுடைய ஊழியம் அவருடைய கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய வியாபாரம், உங்களுடைய படிப்பு, தொழில் எல்லாமே அவருடைய கையில் இருக்கிறது. ஆகவே அந்த அவருடைய கையில் இருக்கிற ஒவ்வொன்றுமே விலையேற பெற்றதாகத்தான் மாறுமே ஒழிய விலை குறைந்ததாக இருக்கவே இருக்காது. தைரியமாக சொல்லுவோம், என்னுடைய பாத்திரம், நான் அவருடைய பாத்திரமாக இருக்கிறேன், அது விலையேற பெற்றதாகத்தான் இருக்கும் என்று விசுவாசித்து சொல்லுவோம். இந்த உலகத்தினுடைய எந்த சக்தியும் அவர் கையிலிருந்து பறித்து கொள்ளவே முடியாது. ஆகவே நமக்கு எதிராக உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். ஆகவே நம்முடைய வாழ்வு முழுக்க முழுக்க அவர் கையில் இருக்கிறபடியினால் நாம் இந்த அருமையான நாளிலே சந்தோஷமாக தொடங்குவோம், மகிழ்ச்சியோடு தொடங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்வதை பார்ப்போம். விலையேறப்பட்ட பாத்திரமாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கைகளிலே களிமண்ணாய் எங்களை நீர் வரைந்து வைத்திருக்கிறீர். உங்கள் இஷ்டம் போல நல்ல சிறந்த பாத்திரமாய் எங்களை உருவாக்குகிறீர். அதற்கு ஆண்டவர் அதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்வில் நிறைவேறுவதற்காக நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.